ஏசி சார், எங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த உரிமையில நான் கேக்குறேன், எனக்காக சாரோட வைஃப விட்டுருங்க சார். இல்ல வேல்விழி, ஐ எம் வெரி சாரி. இந்த ஆதிரை ஒரு சாதாரண திருட்டிலேயோ வழிப்பறியிலையோ பண மோசடியிலையோ சம்பந்தப்படல. ஒரு தற்கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ரஞ்சித்ங்கிறவரை தற்கொலை பண்ணிக்க தூண்டிருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து இவங்களை நான் மட்டும் இல்ல, வேற யாராலையும் விடுவிக்க முடியாது. இவளால தப்பிக்கவும் முடியாது. எவிடன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயோ, என்ன ஏசி சார் இப்படி சொல்றீங்க? மனசுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசி சார். போதும், நிறுத்துறீங்களா? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் என் ஆதிர மேல அபாண்டமா பழிய போட்டு இந்த கைது நாடகத்தை அரங்கேற்றம் பண்றீங்க. நீங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓஹோ, என் மம்மி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? ஆமாடி, ஆமா. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தானே இந்த அக்கிரமத்தை எல்லாம் பண்றீங்க. அத்தை சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நாள் ரொம்ப சீக்கிரம் வரத்தான் போகுது. அடி போடி, இது மாதிரி எங்களுக்கு நாள் குறிச்சவங்கள எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். ஆனா நாங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களை எதிர்த்தவங்க தான் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. நான் மண்ணோட மண்ணா போக மாட்டேன். விதை மண்ணுல விழுந்தா அது முட்டி மோதி வளர்ந்து செடியா வெளியே வந்து மரமா விஸ்வரூபம் எடுத்து நிக்கும்ல, அதே மாதிரி நானும் வளர்ந்து நிப்பேன். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க 3 பேரும் என்ன அழிக்க ஏதாவது பண்ணிட்டே இருங்க. உங்களை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு சாதிச்சு காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு உன் கான்பிடன்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இனிமே உன்னால வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஜெயில்ல 4 செவத்துக்குள்ளதான். பாக்குறியா? இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம சுக்கு நூறா அடிச்சு நொறுக்கி தூள் தூளாக்கிட்டு நான் நிரபராதின்னு நிரூபிச்சு இங்க இதே இடத்துல வந்து நிப்பேன். அத நீ வந்து பாரு. ஓஹோ, அப்படியா? ஏசி சார் கூட்டிட்டு போங்க. முதல்ல கூட்டிட்டு போங்க சார். ஜீப்ல ஏத்துங்க. ஏசி சார், ஒரு நிமிஷம். உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். அதுதான் எனக்கு முடியாம போச்சு. ஆனா பரவாயில்ல, இப்ப நீ அரெஸ்ட் ஆகி போறல்ல, அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தா. என் பொண்டாடி அடிக்க வரியா? போலீஸ் கையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு இருக்கிற வரைக்கும் இங்கே குத்தி போட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஏய், கூடிய சீக்கிரம் நீ ஜெயிலுக்கு தாண்டா போற. நாங்களும் ஏசி சாரும் திட்டம் போட்டுதான் இந்த வாட்டர் கேன் காரியை நாங்க மாட்டி விட்டுருக்கோம். இவ நாட்டத்துக்கு இவ்வளவு ஜெயிலுக்கு அனுப்பி கைதியா வைக்க போறோம். எங்களோட அடுத்த டார்கெட் நீ தாண்டா. நீ ரெடியா இருந்துக்கோ. யாரு மரியாதை இல்லாம பேசுற? ஏன் பண்ணி அடிச்ச? உன்னை எங்கேயும் அடிச்சு சமாளிக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப கோவப்பட்டு அவளை எதுவும் பண்ண வேணாம். நிறுத்தி நிதானமா யோசிச்சு சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுவோம். அந்த தண்டனை கடுமையாவும் இருக்கும், கொடுமையாவும் இருக்கும். அவசரப்படாதீங்க. இவளை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏ வேல்விழி, நான் போய் கேஸ்ல தாண்டி அரெஸ்ட் ஆயிருக்கேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு என் குடும்பத்தை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுன்னு நினைச்ச வெளியே வந்து உன்னை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன். நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏசி சார், இவ்வளெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தரன்னு கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க சார். வண்டியில ஏத்துங்க, ஏத்துங்க. ஏங்க, நீங்க தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. எனக்கு எதுவும் ஆகாது, சரியா? பாத்தியாக்கா எவ்வளவு திமிர அம்மாவே எதிர்த்து பேசுறான்னு? இல்லம்மா, உங்க அப்பா மேல செய்யாத தப்புக்கு யாராச்சும் பழி போட்டா அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஏய், என்ன ஓவரா எதிர்த்து பேசிட்டு இருக்க? நான் இங்க பேசிதாம்மா ஆகணும். இல்லனா எங்க அப்பா மேல சொல்ற பொய் பழி எல்லாம் உண்மை ஆயிடும். நிஜமா இதை யாரு செஞ்சாங்கங்கிற உண்மை எனக்கு நல்லா தெரியும். ஏய், என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டா பேசிக்கிட்டே இருக்க நீ. நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து சூர்யாவை இப்படி படுக்க போட்டு வச்ச திமிர்ல பேசிட்டு இருக்கியா? என்ன உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இதுல சம்பந்தமே இல்லங்கிற மாதிரி சத்தியம் பண்ணாத குறைய பேசிட்டு இருக்க? நீ அடிச்சு பேசிட்டா அதெல்லாம் உண்மையாயிருமா? ஏய், உன் அப்பன் தாண்டி இவனோட நிலைமைக்கு காரணமே. நான் தான் அதை என் கண்ணால பார்த்தேனே. ஆனாலும் உனக்கு தலைக்கு மேல திமிர் ஏறிடுச்சுல்ல?
உன்னெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சது நீயும் புருஷனும். வேணும்னே தீக்குச்சிய கொளுத்தி போட்டு சூர்யா சாரோட பட்டாசை வெடிக்கிற மாதிரி செஞ்சது நீங்க 2 பேரும் தான். ஆனா பழிய என் மேலயோ எங்க அப்பா மேலயோ சொல்றியா? ஆ? அடுத்தர நமக்கு ஊத்துருமோ? நானும் போனா போகுது நம்ம வாயால யாரையும் காட்டி கொடுத்துட கூடாதுன்னு அமைதியா ஒதுங்கி ஒதுங்கி போனா கடைசியில என் அப்பாவுக்கே திருட்டு பட்டம் கட்டுறியா நீ? நான் தான் பார்த்தனே, நீ தீக்குச்சிய கொளுத்துன, உன் புருஷன் பக்கத்துல நின்னாரு. கரெக்டா எங்க அப்பா பக்கத்துல போற நேரம் பார்த்து வேணும்னே குறி பார்த்து தூக்கி எரிஞ்ச. அது வெடிச்சு செதறி சூர்யா சருக்கு உடம்பெல்லாம் காயம். இதோ உயிருக்கு ஆபத்தாகி உள்ள படுத்து கிடக்குறாரு. எப்படி உனக்கு மனசு வருது? ஆ? அவர் உன் கூட பிறந்த பொறுப்பு இல்லையா? கொஞ்சம் விட்டிருந்தா, ஏதாச்சும் எசக்கு பசுக்கா நடந்திருந்தா இந்நேரம் உயிருக்கே கூட ஆபத்தா இருக்கும்ல. இப்போ கூட சூர்யா சாரோட நிலைமை என்னன்னு டாக்டர் சொன்னாதான் தெரியும். இவ்வளவு மோசமா இருக்காரு. கூட பிறந்த தம்பிக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்யறதுக்கு எப்படி மனசு வருது உனக்கெல்லாம்? ஆ? நான் இப்போ சொல்றேன், சூர்யா சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நீ சொல்றது பொய்ன்னு சொல்ல ஆனந்தி. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ பயந்து சொல்ற. நீ சொல்றது சத்தியம் சொல்ல ஆனந்தி. என்னால அப்படி சொல்ல முடியாது அன்பு. ஏன்னா நான் சொன்னது சத்தியம். உண்மையாவே நான் எந்த தப்பு பண்ணலப்பா. என்னை அறியாம என்னைய எவனோ கலங்கப்படுத்திட்டான்பா. என்னடே பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாம இது எப்படி நடக்கும்? எனக்கு தெரியாதும்மா. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கம்பெனில சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடந்துச்சுமா. அங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துட்டா? இந்தா. ஐயோ, என் புள்ள வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. உன்னை வேலைக்கு அனுப்பி உன் வாழ்க்கைய அழிஞ்சு விட்டனே. உன்னை வேலைக்கு அனுப்ப வேணான்னு தலையா அடிச்சுக்கிட்டனே. நீ யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? இந்த கரையை நான் எப்படி போக்குவேன்? இந்த கலங்கத்தை நான் எப்படி துடைப்பேன்?
தற்கொலை வரைக்கும் வந்திருக்கிறேன்னா நிச்சயம் ஏதோ விபரீதமா நடந்திருக்கு. ப்ளீஸ்கா, என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு எதையும் மறைக்காம சொல்லுக்கா. நான் சென்னையில செல்வநாயகி கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற கம்பெனில அக்கவுண்ட் அசிஸ்டண்டா வேலை பார்த்தேன். அப்போ கம்பெனி முதலாளி அம்மா பையன் அபிமன்யு தான் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டாரு. அதனால அவரை டெய்லி சந்திச்சு கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே நாங்க லவ் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாரு. நான் முதல்ல ஒத்துக்கல. அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஊர்ல என் அத்தை பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவரு தன்னோட காதல்ல உறுதியா இருந்தாரு. நானும் என் அம்மா சொல்ல மீறி எதுவும் செய்ய மாட்டேன் தான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு உலகமே உனக்கு அப்புறம் தான் தோணுச்சுன்னு சொன்னாரு. இப்படி அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம், இந்த கேர் எடுத்துக்கிற விதம், இதெல்லாம் பார்த்து நானும் மறுக்க முடியாம அவரோட காதலை ஏத்துக்கிட்டேன். உனக்காக வாழ நினைக்கிறேன். I love you. உசுரோட வாசம் பிடிக்கிறேன். புடவா மடிக்கையில் உன்னை தாமடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். கை நீட்டு. இன்னையில இருந்து நீ என்னோட மனைவி. அதுக்கு இந்த மோதிரம் தான் சாட்சி. கொடுத்த தைரியத்துல எங்களையும் அறியாம நாங்க எல்லாம் மீறிட்டோம். என்னக்கா நீ படிச்சவ தானே? காதலிக்கும் போதே உன்னை பறி கொடுத்துட்டு வந்திருக்க. தப்பு தாண்டி. ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சத்யா. இந்த சந்தோஷமான விஷயத்த காதலோட நம்பிக்கையோட சொல்லணுங்கிறது தான் ஒரு பொண்ணோட கனவு. ஆனா இப்படி கண்ணீரோடையும் பயத்தோடையும் சொல்ல வச்சுட்டியா அபி? தேவி, பதட்டப்படாத. கூல். நான் உன்னை டைம் பாஸ்க்கு லவ் பண்ணல, சின்சியரா லவ் பண்றேன். நாளைக்கே உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறேன். என் அம்மா கிட்ட பேசி உடனடியா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ப்ளீஸ் அழாத. அக்கா, உன் வயித்துல குழந்தை இருக்குதா? அடி பாதகத்தி. பாட்டி, ஏண்டி குடும்ப மனத்தை நாசமாக்கிட்டு வந்து நிக்கிறியடி? என்னடி பாக்குற? நீ பேசிக்கிட்டு இருந்தத நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்படி நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டிட்டியேடி. இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றது நிக்கிறேன் கண்ணன். என்ன மன்னிச்சிருங்க. ஏண்டடி உனக்கு மன்னிப்பு இருக்கேடா? என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? இப்படி எங்களை தலை குனிய வச்சுட்டியேடி. அப்படி அடிக்காத. பாவி பாரத்தை வாங்கிட்டு. அடிக்காத. பாட்டி, ஐயோ பாட்டி, ஐயோ. பாட்டி, சொல்ல அவங்க கேளு. அப்பா அம்மா பாட்டி, பிரச்சனை ஆயிடும். பாட்டி, சொன்னா கேளு. உன் வயித்துல குழந்தை இருக்குது பாட்டி. இவ கெட்டு போனதும் இல்லாம குடும்ப மானத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறா. சரவணா, என்ன ஆச்சு? பூங்குடி, நான் சாமி கிட்ட வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல, அத நீ
எனக்கு திருப்பி கொடுக்கணும் பூங்குடி. என்ன சொல்ற? இந்த சாமி முன்னால வச்சு உனக்கு சத்தியம் பண்ணு. அதே சாமி முன்னால வச்சு அத நீ எனக்கு திருப்பி கொடு. சரவணா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. எக்ஸாம்க்கு டைம் ஆகுது. எதுவா இருந்தாலும் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து பேசலாம்ல. வா போலாம் ப்ளீஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பூங்குடி. நீ செஞ்ச சத்தியத்தை திருப்பி கொடுக்கறியா? என்ன சத்தியம்? என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னை படிக்க வைப்பேன்னு சொன்னல, அத என்னால காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அந்த சத்தியத்தை திருப்பி கொடுப்போம் கூடி. டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? எக்ஸாம்க்கு போகணும். வா போலாம் சரவணா. நான் உண்மைதான் சொல்றேன் பூங்குடி. இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம். நம்ம கிட்ட என்ன வசதி இல்ல. என் சொத்து எல்லாமே உனக்கு தானே. நீ படிச்சு வேலைக்கு போய் என்ன சாதிக்க போற? பூங்குடி, நீ எக்ஸாமுக்கு போக வேணாம், காலேஜுக்கு போக வேணாம் ப்ளீஸ். சரவணா, இது விளையாடுற விஷயம் இல்ல. ஐயோ பூங்குடி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ காலேஜுக்கு போவேனா போவேனா போவேனா. எனக்காக நீ படிக்கிறதெல்லாம் போதும், விட்டுரு. உன் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ இவ்ளோ கேவலமானவனா? எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இல்ல பூங்குடி, அது வந்து உங்க பாச போராட்டத்துல யாரு ஜெயிக்க போறாங்கன்றத முடிவு பண்ணத்தான் ஒரு புது ஜீவன் உதயமாயிருச்சு. ஆனா அது உங்க 2 பேருக்கும் உரிமை உள்ள ஜீவன். வணக்கம். வணக்கம் வைத்தியரே. நீங்க கொடுத்த மூலிகையை சாப்பிட்டதும் வயிற்று வலி பறந்து போயிருச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க நன்றிய அந்த இயற்கைக்கு சொல்லுங்க, சரிங்களா?
பாபு இப்போ மொபைல்ல கட்டினா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் வீடியோகிராஃபர்ட்ட சொல்லி எல்இடி ஸ்கிரீன்ல வர மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ஊரே பார்க்கும்ல. அதுவும் சரிதான். நாம இங்க இருந்து பின்பக்கமா சூரியரை குதிச்சு போயிடலாம். அதான் ஏன்னு கேக்குறேன். உண்மை தெரிஞ்சு அவனை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா அவன் கூடவே அவனுக்கு அப்பா அம்மாவை நடிச்ச நம்மளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவை நடிக்க வந்த நீங்க எங்கேயோ நைஸா போறீங்களே, எங்க போறீங்க? நீங்க இப்படி போறத பார்த்தா கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே மாப்பிள்ளை தம்பி கிட்ட அப்பா அம்மாவா நடிச்சு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து கொடுங்க. எங்களுக்கு மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி? உனக்கு ஓடி ஒளிய கூட இடம் இல்ல பத்தியா இந்த உலகத்துல. உன்னை பெரிய இடத்துக்கு மேல அனுப்புறேன். ஆனா அங்கேயும் நீயும் எங்க அப்பனும் ஒன்னா இருக்கவே கூடாது. தாயை எழுந்த ராணா எங்க போறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறான். விஷயம் கேள்விப்பட்டு அவனை நான் தேட ஆரம்பிச்சேன். அவன் எங்க போனானே தெரியல. எப்படியோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையாலேயே அவன் அம்மாவுக்கு ஈம சடங்கு செய்ய வச்சேன். அம்மா அம்மா, உன்னை விட தெய்வம் இல்லை மண்மேலே. தாயே தாயே, உள்ள சொந்தம் எல்லாம் உனக்கு பின்னாலே. உந்தன் அன்பு மட்டும் போதும், வானம் ரொம்ப சின்னதாகும், வாழ்க்கை எங்கும் வண்ணமாகும். அம்மா கோடிகளை குவித்தாலும் கோட்டைகளை பிடித்தாலும் தாயே உந்தன் மடி போலே வருமா? மழை நீரின் துளி போலே மிக தூய்மை தாய்மை அம்மா.
உள்ள சொந்தம் எல்லாம் உனக்கு பின்னாலே. ஐயோ 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 ஐயோ. அந்த பையன் ராணா எங்க அண்ணன் குணசேகர் ஏதாவது பண்ணாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு அதையெல்லாம் கேக்குற? இதால உனக்கு என்ன பயன்? அவன் இப்பெல்லாம் பல வருடங்களை கடந்தவன், உங்களை விட ரொம்ப மூத்தவன். அவனை காப்பாத்தணும்னு நினைச்சு நான் உதவி பண்ணேன். ஆனா அவன் மனசுல என்ன நினைச்சான்னு தெரியாது. அவன் ஏதோ சிந்திக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நான் அவனை ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். சரியா கவனிக்க முடியாம ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன். ஆனா ஒரு நாள் நான் போய் பாக்குறப்போ அந்த பையன் எங்கேயோ ஓடிட்டான்னு சொன்னாங்க. பப்பாட்டியா வந்துட்டு ஆதிமுத்து பொண்டாட்டியாகலான்னு பாக்குறியா? ஒண்ணு கொலையா பார்க்க சைனாதார மாதிரி இருந்துட்டு இவன் எங்க அப்பன் புள்ளையா? நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அவன் இருக்கானா இல்லையான்னு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு குணசேகரன் ராணாவுக்கு செஞ்ச கொடூரங்கள் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஐயா நான் கிளம்புறேன். வாழ்க்கையில் என்னால் இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல. நான் ஊருக்கு போகிறேன். எல்லாத்தையும் மறந்துடு தம்பி. இதுக்கான தண்டனை குணசேகரனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அரசன் தவறலாம், கடவுள் நின்று கொள்வார், தவற விட மாட்டாரு. அந்த ராணா எங்க இருக்கான்னு ஏதாவது தெரியுமா? அவனை மறந்துடு. அவன் எங்க இருக்கான்னு சொல்லி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. ஒருவேளை அவன் இருக்கான்னா காலம் உனக்கு உணர்த்தும். கிளம்பு. நன்றி.